தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். சிறந்த ஒளியை அளிப்பவரே, இறந்தது இரவின் காலமிதோ, பிறந்தது மீண்டும் புது பகலே, பரந்தவும் பரிவினை புகழ்கிறோம். உலகின் உண்மை ஒளியிலே சிலகால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலொன்று நிலையாய் ஒளிரும் பேரொளியிலே, பகலவன் தனிலும் ஒளிமிகுந்தோய், பகலும் ஒளியும் நீர்தாமே. அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அகையிருள் அகலச் செய்வீரே. அடங்கா என் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர். தூய எம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலாய் இறைநீர் மாற்றிடுவீர். கிறிஸ்துவே, உமக்கும் தந்தைக்கும் ஆறுதலளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசு ஒற்றும் மூவருக்கும் ஈரிலா புகழ் எக்காலமுமே. ஆமென். முன்மொழி 1. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். ஆர்வமாய் நாடுகள் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கி நாடி வருகின்றது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை
உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல், இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏறியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாய் வருகின்றது. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாய் வருகின்றது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல், இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். முன்மொழி 2. ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். முன்மொழி 3. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையிலை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனை போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரை போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தை 16. நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. சிறுமறுமொழி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. செக்கரையாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு
தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் போற்ற பெறுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுக்கள். கிறிஸ்து தமது குருத்துவத்தில் நம் அனைவருக்கும் பங்களித்தார். அவரில் நாம் ஒன்றித்து நம்மையும் நமது மன்றாட்டுக்களையும் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, எமது அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவே, நீரே என்றும் வாழும் குரு. நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்கச் செய்யும். ஆண்டவரே, எமது அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் அன்புமயமானவர். நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, எமது அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். இன்று உமது தூய ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும். பொறுமை, பரிவு, கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியருளும். ஆண்டவரே, எமது அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு அடுத்திருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணரச் செய்யும். அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும். ஆண்டவரே, எமது அன்பையும் பணியையும் ஏற்றுக்கொள்ளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தருளும். இதனால் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றையே செய்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.